கண்ணா, போன தடவை மாட்டினது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? மாமரத்துக்கு சொந்தக்காரரோட நாய் உனக்கு கடிச்சது. அது என்ன நீங்க தனியா விட்டுட்டு போனதுனால தானே? அக்கா இந்த பட்டாள வந்துடுச்சு. எஸ்கேப். அக்கா ஓடிடு. வா சீக்கிரம் வா. பரேட் லெக் ஹிப். கிழிஞ்சிருது. என்ன என்ன என்ன? நீங்க ஏதோ பிடிக்க போறீங்கன்னு நினைச்சு வந்தோம். எக்ஸசைஸ் பண்றதுக்கு கூடவா விட மாட்டீங்க? ஜாகிங் பண்றியா? ஜாகிங் ஜாகிங். ஓ அதான் எக்ஸசைஸா? அதான் எல்லாம் பிக் சைஸா இருக்காங்க. சைடுல இந்த மாதிரி ரோடு போடவா? இல்லைன்னா வேண்டாம். அக்கா ஒரு டீ. கஷ்டப்படாத கண்ணா, நான் கொண்டு வரேன் இரு. நேத்து ராத்திரி அந்த பக்கமா போகும்போது ஒரே பாட்டும் குத்துமா இருந்ததுன்னு பசங்க சொன்னாங்க. மத்தபடி பெருசா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கான வேலை வரலையே. எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்த தேடி வந்து டான் வந்து நிக்கும் பட்டாளம். எங்க காலத்துல எல்லாம் அப்படிதான். அதான் எங்க ஸ்டைலு. ஓவரா பேசாதீங்க, டீ காசை கொடுங்க. பட்டாளம் இப்படி வந்துருச்சுன்னு யாரும் பயப்பட வேண்டாயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாலிசி எடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எப்ப அவங்க துப்பாக்கி நம்ம பக்கம் திரும்பணும்னு தெரியாது. எனக்கு நம்ம சரிப்பட்டு வரும்னு தோணல. எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க எதிர்காலம் ஜிஞ்சி நாக்கடிதான். அது ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் வேணும். பொதுமக்கள் கிட்ட கேட்டுட்டா இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. இதையா ஜனநாயகன்னு சொல்றீங்க? நீ கண்டபடி பேசி டம்ளர் உடைச்சிடாதா? அது என்னது? ஏன்னா இந்த பட்டாளத்துக்காரங்க முடிவெட்டுற ஆர்டர் கிடைக்குமாண்ணே? ஒரு 10 தலை கிடைச்சா? ஆர்டர் எடுத்துட்டு போய் 3 தலையை அவங்க எடுத்துருவாங்கடா. அலையிறான். அவனை கிண்டல் பண்ணாதையா வெடிமுத்து. அவன் கையில இருக்கிற ஐட்டத்தை ஒரே ஒரு இழு இழுத்தா போதும். வாயா புஷ்பா. என்னண்ணே? டோன்ட் கால் மீ புஷ்பா, கால் மீ புஷ்கு. கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கேட்கறதுக்கு எனக்கு சுகமா இருக்கும். புஷ்கு புஷ்கு நல்லா இருக்கு. டேய், பட்டாளத்துக்காரங்கிட்ட போய் இப்படி லூசுத்தனமா பேசாத. அவங்க பிஸ்டல் எடுத்து டிஷ்குன்னு உன்னை சுட்டாங்கன்னா புஷ்குன்னு கூப்பிட நீ இருக்க மாட்ட. சிரிச்சது போதுண்டா கருங்குரங்கு. மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு வெள்ளைக்காரங்களை கூட்டிட்டு வரேன்னு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனவ எங்கடா போய் தொலைஞ்ச? அவனுங்க இப்பவே மசாஜ் பண்றேன்னு சுலுக்கு எடுக்கிறானுங்க. அடச்சே வாய முடு. இவன் கன்னியாகுமரியில பெரிய டிராவல்ஸ் வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டு பணத்தை கொடுத்தப்பவே என் பொண்டாட்டி சொன்னா. நான் தான் கேட்கல. சும்மா இங்க நின்னுகிட்டு இருக்காம வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போய் அங்க இருக்கிற ஃபாரினர்ஸை கூட்டிட்டு வந்து நம்ம ஊர்ல இருக்கிற பெருமையை காட்டா பணத்தை சம்பாதிக்கலாம். அதான் பட்டாளம் வந்து இறங்கி இருக்கே. அவங்க கிட்ட போய் கேன்வாஸ் பண்ண எப்படி இருக்கும்? ஒன்னு அடிச்சு. அது நல்ல ஐடியா. நேரா கேம்புக்கு போ. அவங்க புலிய பிடிக்கிறதுக்கு ஒரு பலியாட தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உங்களையே விட்டு தானே வச்சிருக்காங்க. அவன என்ன பண்ண போறாங்க? யாரு இது? இவர் தான் பட்டாபி. பட்டாம்பூச்சியா? பட்டாம்பூச்சி இல்லையா, பட்டாபி. பட்டர்ல வர பி. பட்டாளம். ஹலோ. ஒண்ணு தாயா, சரிங்க வா. என்ன கூப்பிட்டா யோசிக்கிற? வா. எதுக்கு சார்? ஓ, எதுக்குன்னு தெரிஞ்சாதான் சார் வண்டியில ஏறுவீங்களோ? அதுக்கு இல்ல. வா. கடவுளே காப்பாத்து. பின்னாடி இல்ல, முன்னாடி. அங்க என்ன பாக்குற? சீக்கிரமா. மெதுவா போங்க சார். சார் நம்ம சுப்புவை பட்டாளக்கார தூக்கிட்டு போறான். போலீஸா இருந்தாலும் பட்டாளமா இருந்தாலும் அப்படி தூக்கிட்டு போக கூடாது. அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. பட்டாள தானே தூக்கிட்டு போனது. அந்த பையன் வீட்டுக்கு போய் விஷயத்தை சொல்லுங்க. வேற ஏதாவது நல்ல ஐடியா சொல்லுங்க. நம்மள சில பேர் கேம்புக்கு போய் பார்த்தா என்ன? நான் ஒருத்தருக்கு ஜோசியம் பார்க்கணும், போயிட்டு வந்துடுறேன். இந்த பையன் அப்படி என்னதான் பண்ணி தொலைச்சான்? பட்டாளத்துல எல்லாம் அப்படி இல்ல. சந்தேகம் வந்தா நாங்க யாரை வேணா தூக்குவோம். தூக்குவோமா? சரி, கேம்புக்கு போலாம் வாங்க. வைத்தியரே, நீங்க உடனே அந்த பையன் வீட்டுல போய் விஷயத்தை சொல்லுங்க. நாங்க கேம்புக்கு போறோம். ஏமா நீ உள்ள போ. உடனே தூக்கிட்டு போறான். என்ன கொடுமையா இது? ஏன் தாடியை வச்சுட்டு போ. கேம்புக்கு வா. உன் பேர் என்ன? சுப்பு. சுப்பு. இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? நான் எந்த தப்பும் பண்ணலையே. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஸ்டேஷன் எங்க? அட எதுக்கு நீ இப்ப அழற? எதுக்கு அழுதுட்டு இருக்கன்னு கேட்டேன். ஐயோ.
அடக்கவும் மாட்டா இறங்கவும் மாட்டியா பயத்துல வந்துருச்சு சிங்கமா அழறானே. வாய மூட மாட்டியா டோர் லாக். நான் உன்னை கொல்ல போறது கிடையாது. இங்க எங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆ ஏய் ஸ்டாப் ஸ்டாப். ஏய் திருட இப்படி நின்னாத்தான் அழகு. சார் ரெடி சார். ஒரு நிமிஷம் இரு. போஸ் கொடுக்குறேன். நீ இங்க இரு. நீ இறங்கி வந்தா ஈரமானது தெரிஞ்சு போயிடும். இங்க இரு. நாளைக்கு எல்லா எடிஷன்லயும் கலர்ஃபுல்லா வரணும். சரி சார். பேப்பர்ல வந்துருமா? வந்துரும். உன்னோட கண்ணீர் நோட்டீஸ். யோ சார். இந்த இளநிய போஸ்ட் ஆபீஸ்க்கு அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குல்ல, அங்க கொண்டு போய் கொடுத்துரு. சார். அது உங்க இல்ல சார். ஆமா. மே கம் இன். எஸ் கம் இன். ஓ ஐயோ. இங்க எஸ்ஐ. ஐ எம் எஸ்ஐ கேசவன், கபால் கேசவன். என்ன டவுட் ஏதாவது இருக்கா? ஐ எம் சாரி, அடையாளம் தெரியல அதான். ம். ம். இங்க கபால்னு சொல்றது அடப்பெயரா இல்ல? அடப்பேரோ வடப்பேரோ இல்ல, என்னோட இந்த ஸ்டைல பார்த்து பொதுமக்கள் எனக்கு கொடுத்த பேரு. அதையே நான் நிரந்தரமாக்கிக்கிட்டேன். ஆ. சந்தேகமே வேண்டாம், எல்லாமே நான் தான், கபால் கேசவன். விதவிதமான போஸ்ல. சூப்பர், நல்லா இருக்கு. இதெல்லாம் நான் வேற வேற ஸ்டேஷன்ல இருக்கும்போது உயிரை பணைய வச்சு நடத்துற வீர வேட்டைகள். நான் தான் இந்த ஏரியாவுல கண்டினியூட்டி திருடன் சார். ஓஹோ, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க யாரு, என்ன விஷயம்? நான் இங்க RAF கேம்ப்ல இருந்து. ஊருக்குள்ள ராணுவம் வந்து இறங்கிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லாருக்குமே போலீஸோட உதவி வேணும் இல்லையா? போடா உள்ள போடா. ஹலோ மிஸ்டர் கபால் சார், நான் பட்டாபிராமன், மேஜர் பட்டாபிராமன், கேம்ப்ல இருந்து வரேன். இங்க வந்து இறங்கினதும் எல்லா உதவிக்கும் போலீஸ் வந்துருன்னு சொன்னாங்க. யாரும் வரல, அதான் நானே வந்துட்டேன். எங்க கிட்ட யாருமே இத பத்தி சொல்லல சார். கேம்புக்கு டெய்லி பால் அனுப்ப ஒரு ஆள் வேணுமே சார். ஸ்டேஷன்ல நோ கவ் சார், ஒன்லி ஹியூமன். நாங்க இங்க வந்தது யாருக்கும் பிடிக்கலன்னு தெரியும். அறுக்காது என்ன? இல்ல சார், ஒரு இன்ஃபர்மேஷன். முதல்ல இங்கிலீஷ் நிறுத்து. பால் எங்க கிடைக்கும்? இந்த ஊர்ல கறக்கிறதுக்குன்னு ஒரே ஒரு ஆள் சார், நாராயணன் பேரு. பகல்ல எங்கேயும் இல்லனா கோயில்ல இருப்பான். அப்படி கேட்கும்போது டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். டக் சார். நான் வேணும்னா ஆள் அனுப்பி கூட்டிட்டு வர சொல்றேன் சார். அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் அவசரம் இல்ல. நான் போயிட்டு வரேன் மிஸ்டர் கபால் சார். நான் இங்க தான் இருப்பேன். அப்புறம் சந்திக்கலாம். சந்திக்கணும். சந்திக்கணும்னு சொன்னதுல அழுத்தம் அதிகமா இருந்தது இல்ல சார்? நீ போய் கறக்கிறவனை கூட்டிட்டு வந்து விட்டுறியா? நான் பேசாம ஈராக்குக்கோ பிரான்ஸுக்கோ டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட வேண்டியதான். அது நாம எல்லாரும் போகணுமா? பட்டாளனாலே பயமா இருக்கு. நீ தைரியமா வாயா, இதெல்லாம் அநியாயம். தட்டி கேட்கணும்ல. இன்னைக்கு சுப்புவை தூக்கிட்டாங்க, நாளைக்கு நம்மள தூக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? சுப்பு சுப்பு சுப்பு. ஓ வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. இவனா? ஓ இவனா? ஒன்ன தாண்டா. நானா? ஐயோ, வா வர வரேன். அரசியல்வாதியா நீ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எல்லா இடத்துலயும் எனக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அத வச்சு என்கிட்ட ஆட்டின உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ், பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஆட்டிடுவேன். சார் சொல்றது கார்ல விழ தள்ளி போங்கடா. கவலைப்படாதீங்க சார், நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ என்னடா பேரழகம் சூர்யா மாதிரி நிக்கிற? பட்டாளத்துக்காரன் ஏதாவது பண்ணானா? இல்ல, அவர் எதுவும் பண்ணல. நான் தான் பயந்துட்டேன். நாம நினைச்ச அளவுக்கு அந்த ஆள் ஒண்ணும் மோசம் இல்ல. நான் எத்தனை பேரை டெல்லியில பாத்திருக்கேன். இந்தியா கேட்ட சுத்தி துப்பாக்கியா புடிச்சிட்டு நிக்கிறது இவனுங்க தானே. இருந்தாலும் இது ஒரு பாடமாய் போச்சு. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் எல்லாரும் உயிர் தப்பிக்க முடியாது. நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாலிசியை பத்தி பேசுறதே வேலையா போச்சு. சரியான பண்டாரம்.